ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூபீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லேயர் அகரக புட்டிங் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நான் ஒரு 300 ml வாட்டர் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த அகரகர் வந்து ஸ்ட்ரிப்ஸில் கிடைக்கக்கூடியது தான். தமிழில் எல்லோரும் கடல் பாசின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி பேக்கெட்டில் ஷேஷையில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 10 கிராம்ஸ் உள்ளது. நான் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட் நான் ஒரு 4 கிராம், அதாவது இதை வந்து 3ஆக பிரிச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் உள்ளே சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்துட்டு 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது அந்த அகரகர் போட்டதுக்கப்புறமா அது நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 100 ml பால் சேர்த்துக்கிறேன். அகரகருடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 400 கிராம் நீங்கள் அகரகர் எடுத்தீங்கன்னா 400 ml தண்ணி ஊற்றணும். இதுதான் அகரகருடைய மெஷர்மெண்ட். எல்லா பேக்கெட்டுக்கு பின்னாடியும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கும். இப்போது நம்ம போட்ட இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நான் ஸ்வீட்டுக்காக கண்டென்ஸ் மில்க் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குவான்டிட்டி செய்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபஸ்ட் லேயரை நான் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் 3 லேயர் செய்யணும். அதுக்காக நான் இந்த கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் வந்து பாக்ஸில் ஃப்ரீசரில் பாக்ஸில் மேலே வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அது செட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த லேயரை நம்ம ரெடி பண்ணிடலாம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே அது ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம செகண்ட் லேயர் செஞ்சிடலாம். அதே மாதிரி இப்போவும் நான் 300 ml தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதே மாதிரி 400 கிராம் நான் அகரகர் உள்ளே சேர்த்துக்கிறேன். அகரகர் நல்லா ஹீட் ஆகி நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேர்த்த மாதிரி 100 ml பால் இதில் சேர்க்கணும். ஏன்னா நான் வந்து இதில் 400 கிராம் அகரகர் சேர்த்துருக்கேன். அதனால் 400 ml தண்ணி சேர்க்கணும். அதை பேலன்ஸ் பண்ணி நான் பால் சேர்த்தாச்சு. இப்போது அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் வந்து நம்மளுக்கு வந்து பூஸ்ட் லேயர் தான். இதில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து பூஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான சாக்லேட் கலர் உங்களுக்கு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து அந்த ஃபஸ்ட் லேயர் உள்ள கிளாஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருக்கு. ரொம்ப செட் ஆகலைனாலும் ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இப்போது இந்த மாதிரி இந்த செகண்ட் லேயரை அதில் நான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து ஹோல்ஸ் விழுந்துடும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நான் வேறு கண்டெய்னரில் ஊற்றிக்குவேன். இப்போது அதே மாதிரி நான் போய் பாக்ஸரில் வச்சிடுறேன். ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய பாக்ஸரில் வச்சிடுறேன். இப்போது தேர்ட் லேயர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் லேயருக்கு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருந்த அந்த அகரகர் பால் இருந்துச்சு. அந்த இது நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 100 ml மாதிரி, ஒரு 100 ml மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நான் இதில் வந்து 200 கிராம் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். அதனால் டோட்டலாகவே நான் 200 ml தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடரும் தண்ணியும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சரை கொண்டு வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நிறையா வந்துடும். கஸ்டர்ட்னாலே நிறையா வந்துடும் இல்லையா? அதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ண இந்த அகரகர் பேக்கெட்டில் வந்து டோட்டலாகவே 10 கிராம்ஸ் தான். அதனால் ஃபஸ்ட் லேயருக்கு 4 கிராம், செகண்ட் லேயருக்கு 4 கிராம், தேர்ட் லேயருக்கு நான் 2 கிராம் தான் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து கஸ்டர்ட் லேயர் செஞ்சுருக்கேன். இப்போது செகண்ட் லேயரும் செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கு அப்புறமா இப்போது வந்து நான் இதில் வந்து கஸ்டர்ட் லேயரை உள்ளே சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி ஸ்பூன் வச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த லேயருக்கு நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லேயருக்கு யூஸ் பண்ண மில்க் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நான் சேர்க்கலை. இப்போது நம்மளுடைய தேர்ட் லேயரும் ரெடி ஆகிடுச்சு. இதை கொண்டு போய் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது நான் பீஸ் போட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான லேயர் அகர் அகர் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய அகர் அகர் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூவிஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.